GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. இவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா இந்த 3 பேர் வந்து 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு படாத பாடு பட போறாங்கன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ முடியாதவங்க அத்தனை பேருக்கும் கோபம் வந்து ஒரு சாபம். அந்த சொத்தை வாங்க வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு அந்த சொத்தை வாங்கிட்டு 5 தடவை வாரத்தில் போய் கேட்டுட்டு பணம் வேணும் பணம் வேணும்னு வரமாட்டேங்குது. இப்போ நான் பேசுகிற இந்த 3 லைனை 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு பேர் என்ன? அதை கோபமாகவும் பேசுறதுக்கு பேர் என்ன? அப்போ கோபப்படுறது தப்பு இல்லை, கோபத்திலிருந்து வெளியில் குயிக்காக வர தெரியலன்னா தான் தப்பு. 20 வருஷமாக எனக்கு கோபம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். 20 வருஷம் கோவங்க அப்படி சொல்லவே மாட்டோம். 20 வருஷம் பகையாயிரும். ஏங்க சீக்கிரம் வாங்கினா ஏங்க சீக்கிரம் இல்லை, சரிமா குக்கர் சாப்பிடு, அது அழகு. நானும் கல்யாண நாளில் ஆனதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னா மட்டும் வரமாட்டீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சேருக்கு போயாச்சு. பொதுவாக கோவப்படுறவங்க இன்செக்யூர்டு, கோபத்தை ரொம்ப குறைவாக படுறவங்க செக்யூர்டு. என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஐயோ ஏதாவது நடந்துருமே அப்படின்றவங்க தான் டக்குன்னு கோவப்படுறாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றது தொடர்ல கவுன்சிலர் திருமுக ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பத்தி தொடர்ந்து நம்மகிட்ட பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்தும் அதற்கு அவர் எப்படி தீர்வு கொடுத்தார் அப்படின்றது குறித்தும் பேசுற கணஞ்சிருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். கோபம் ஒரு மனிதனை எப்படிலாம் எக்ஸ்ட்ரீமா மாற்றும், எப்படி வந்து மோசமா வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றது வந்து நம்ம தினம்தோறும் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கேஸை டீல் பண்ணியிருக்கீங்களா? எந்த அளவுக்கு இருந்த கோபத்தை எப்படி வந்து நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க சார்? ஒரு திருமணமான பெண்மணி கோபம், அதனால் வந்து கிட்டத்தட்ட டிவோர்ஸ்க்கு போயாச்சு. கணவர் வந்து சூசைடலுக்கு அட்டன் பண்ணிட்டார் இவங்க கோபத்தில். ஏன்னா இவங்க கோபத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க. பொதுவில் பேரை கெடுத்துருவாங்க, அவரை பற்றி ஏதாவது தப்பான மெசேஜ் அவரோட ஆஃபீஸ் குரூப்பில் போட்டுருவாங்க, மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. இதுதான் கவுன்சிலிங்கானது இப்போ நம்ம பேச போகிறது. ஆனால் இது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு உளவியல் வந்து சர்வைவல்னு ஒன்று இருக்கிற வரை ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கோபம் வரும், கோபம் இருக்கும். கோபமே இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா ஒன்று அவருக்கு சர்வைவல் இல்லை. அதாவது ஒரு 3-4 தலைமுறைக்கு என்கிட்ட பணம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ளே அவர் உட்காந்துருக்கணும். வெளி உலக தொடர்பு எதுவும் இல்லாமல் ஒரு ஜன்னல் வழியாக சாப்பாடு 3 வேளையும் கொடுத்துருவாங்க, ஒரு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா கோவம் வரப்போகிறது இல்லை. சர்வைவலில் பிரச்சனை இல்லை, மனிதர்களோடையும் தொடர்பு இல்லை. சர்வைவலில் பிரச்சனை இல்லைன்னும் போது மனிதர்களோட தொடர்பு அவர் ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பணம் இருக்கேன், அவர் பாட்டுக்கு உட்காந்துப்பார். பட் அப்படியெல்லாம் யாரும் இருக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் சர்வைவல்னு ஒன்று எல்லா செக்டார், இப்போ டாட்டா, ரத்தன் டாட்டான்னு இருந்தார்ல, அவரும் சர்வைவல் தான் பண்ணார். இங்கே மூட்டை தூக்குகிற ஒரு தொழிலாளியும் சர்வைவலில் இருக்குது. அப்போ 2 பேருக்கும் கோபம் வரும், வராமல் இருக்காது. அப்போ கோபம் வரும், அது மாற்றம் இல்லை. அளவை வந்து சரியாக வச்சுக்கிறோமான்றது தான் யோசிக்க வேண்டியது. இந்த அம்மாவோட பிரச்சனை வந்து கோபம் வந்தால் என்ன வேணால் செய்யும். நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அந்த நிறுவனம் பெயர் வேண்டாம், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு சென்டர்னுடைய ஹெட். அவர் இந்த நிறுவனத்துக்கு ஒரு 100 சென்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சென்டர்னுடைய ஹெட்டு. அவர் கோவம் வந்தால் கால் நகத்தை எடுத்து கடிப்பார். இந்த மாதிரி ஒரு இப்படி கீழே குனிஞ்சு பண்ண முடியாதுல்ல, டேபிளில் உட்காந்து கால் நீட்டி மடித்து குனிஞ்சு கடிச்சு, அதாவது கடிச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம கை விரல் நகை கடிக்கிற மாதிரி கடிச்சு அப்படி உட்காந்தா தான் அவர் கோவம் அடங்கும். அதாவது கோவம் வந்தால் ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போய் யாரும் பார்க்காத இடத்துல உட்காந்து கால் நகத்தை கடிக்கிறது அவரோட பழக்கம். இப்படி இருக்கு கோபம். வந்து இந்த அம்மாவுக்கான கோபமும் இதே வகை. அதாவது கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா இந்த 3 பேர் வந்து 3 பேரில் யாரோ ஒருத்தங்க
அன்னைக்கு படாத பாடு பட போகிறாங்கன்னு அர்த்தம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த அம்மா வந்து நான் கோவப்படுறது சரின்னு சொல்லலை, தப்புன்னு தெரியுது, எனக்கு நிறுத்த தெரியல அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியல, தெரியுது, நான் மறுநாள் வந்து சாரி கேட்குறேன், வருத்தப்படுறேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து எல்லா பேரெல்லாம் கெடுத்துட்றேன். அது கிட்டத்தட்ட சாமி வந்த மாதிரி இருந்தது. சாமி வந்த மாதிரி எனக்கு கோயிலில் சாமி வருதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு உட்கார்றாங்க. ஒரு 35 வயது பெண்மணி. நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்போ பண்ண போகிறோம், ஓகேவான்னு கேட்டேன். சரின்னாங்க. நான் வந்து இதை கொஞ்சம் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றதுக்காக, இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கோவம் வரும் தானே, கஷ்டமாக இருந்தால் கோவம் வந்துடுமே உங்களுக்கு அப்படின்ற. சிரிக்கிறாங்க. இல்லை பார்த்துக்கிறேன் சார், அப்படிலாம் வராது சார், இல்லை நம்ம இப்போ ஏதோ செய்ய போகிறோம், கண்டிப்பாக வரும், பார்த்துருவோம், அது வருதா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு. இப்போ அவங்க உட்காந்துருக்க சேருக்கு பக்கத்தில், அதாவது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் சேருக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு சேரை போடுறேன், கொஞ்சம் பின்னாடி. அது வந்து அதுக்கு பேர், அந்த பின்னாடி இருக்கிற சேருக்கு வந்து பெயர் வந்து பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இப்போ இந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்களே 2 சேரில் உட்காரணும். அதாவது இந்த 2வது சேரில் உங்கள் உடம்புல இருந்து ஏதோ ஒரு பகுதியாவது தொட்டுக்கிட்டு இருக்கணும், பின்னாடி இருக்கிற சேரில். அவங்க யோசிச்சாங்க, கைதானே ஈஸி, அப்படி தொட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த சேருக்கு முன் கொஞ்சம் தள்ளி ஒரு சேர் போடுறேன், இது ஃப்யூச்சர் டென்ஸ். இதுலேயும் நீங்கள் தொட்டுக்கிட்டு உட்காரணும். இப்போ அவங்களால உட்கார முடியாது, உட்காந்துக்கிட்டு செய்ய முடியாது, ஏன்னா அந்த கால் படுறதுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அதனால் இப்போ எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த சேரில் நின்று குடிஞ்சு அந்த சேரில் காலை நல்லா நீட்டி இந்த சேரில் அப்படி அந்த பொசிஷனை பார்த்தா ஆக்வர்டாக இருக்கும். வேறு மாதிரி சொல்லணும்னா கன்றாவே இருக்கும். கணவர் இருக்கார், கணவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார், குழந்தைங்களும் இருக்காங்க, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கு நான் ஒரு வேளை திருந்துறேன்னா அது குழந்தைங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும் அப்படின்னே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற சேருக்கு பக்கத்துலேயே ஆனால் கொஞ்சம் தள்ளி ஒரு சேர் போடுறேன், இதுக்கு பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இதுலேயும் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பகுதி இருக்கணும். இப்போ அவங்களால அது முடியல, ஆனால் அவங்க என்னமோ ஒரு பொசிஷனில் வித்தியாசமாக ட்ரை பண்ணல, தொட்டுறாங்க, ஆனால் அது ஒரு மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் உங்களால் யோசிக்க முடியுதா, பின்னாடி கை முன்னாடி கால், இந்த கையை இந்த இதில் இப்படி இருக்கிறது. இந்த பொசிஷனுக்கு அவங்க வர்றதுன்றதே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஈஸி இல்லை. நான் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், கான்ஷியஸாகவே செய்கிறேன் அதை. இப்போ அப்படி வச்சுட்டு இப்போது நான் சில கேள்விகள் கேட்குறேன். உங்களுக்கு திமிர் நிறைய வருமாமே, அல்லது நீங்கள் ரொம்ப திமிராமே அப்படின்னு நம்ம கலோக்கியல் தமிழில் சொல்லணும்னா உசுப்பேத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அவங்களுக்கு அது அந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்தணுன்றதுனாலேயே கேட்குறேன். நீங்கள் தான் உங்கள் கணவரோட உங்களுக்கு எல்லாம் தெரியுமாமே அப்படின்னு. அவங்களால முதல்ல இந்த பொசிஷனையே மெயின்டைன் பண்ண முடியல. அந்த சார் சிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் அவரு கணவரும் சிரிக்கிறாரு, குழந்தைங்க அதுக்கு மேலே சிரிக்குது. பதில் சொல்ல முயற்சிக்கிறாங்க. முதல் இது சொல்லும்போது சிரிக்கிறாங்க, 2வது 3வது 4வது உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எல்லோரும் கேட்கணுமாமேன்னும் போது கோவம் வருது. அதை நான் இன்னும் கொஞ்சம் புல் பண்ணுறேன், மூச்சு வாங்குது. இப்போ இந்த 3ல் ஒரு பகுதியிலேருந்து கை வைக்க முடியல, எடுக்கிறாங்க. நாளும் கிடையாது, கை இருக்கணுன்றேன். கை வச்சா பேச முடியல சார்ன்றாங்க. கை வச்சா பேச முடியலன்னா பேசாமல் இருங்க, உங்களை யார் பேசணும்னா, நான் கேள்வி கேட்டால் பேசணுமா அப்படின்னா திரும்ப பேசாமலே இருக்காங்க, முடியல. அது இப்போது இதை கொஞ்சம் தூரம் போகுது, அவங்களுக்கு
ஹெவி கோவம் வருது, ஆனால் பேச முடியல. சரி, இந்த 3 சேர்லேருந்து இறங்கிருங்கன்ற இறங்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே உட்காந்துருந்தீங்கள அந்த சேரில் உட்காந்துட்டாங்க. இந்த சேருக்கு பேர் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ். ஏற்கனவே நான் கேட்ட அதே கேள்விகளை கேட்குறேன். எந்த விதமான கவலையும் இல்லாமல் அழகாக பதில் சொல்கிறாங்க. அவ்வளோதான், எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. என்ன புரியுதுன்னு கேட்டு, இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் கொஞ்சம், எதிர்காலத்தில் கொஞ்சம், ப்ரெசண்ட் கண்டினியூஸில் கொஞ்சம் உங்கள் பார்வை இருந்தது. அதனால் நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு அப்படி கோவம் வந்துச்சு. ஏன்னா இருக்கவே முடியல, நீங்கள் வேற வந்து. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் உட்காந்துருக்கீங்க, அதே கேள்வியை தான் கேட்குறேன், ஆனால் நல்ல கேஷுவலாக பதில் சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன புரியுது? இதான் நான் நான் இப்படி கேட்கல, என்ன புரியுதுன்னு கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற பதில் இப்படி இப்படி பேசுவாங்க அல்லது இப்படி இதை அப்படின்னு யோசிக்கிறேன். அவங்க இதையும் சுருக்கி ஒன்று சொன்னாங்க. ஐ திங்க் நான் ப்ரெசன்ட் டென்ஸில் வாழறதில்ல சார், நான் ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ பழகணும். என் பிரச்சனை இப்போ புரிஞ்சு போச்சு எனக்கு. நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போயிடுறேன். அப்போ இப்படி உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பேசுவீங்க? கோவம் தான் வரும். அப்புறம் இப்படியே போனால் என் எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னா இப்படி உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பேசுவீங்க? அப்புறம் இதே விஷயத்த அரை மணி நேரமாக பேசுறீங்கன்னா காலை தூக்கி இன்னொரு சேரில் வச்சா எப்படி உங்களால் பேச முடியும்? அநியாயத்துக்கு நீங்கள் வந்து. ஆனால் அதே கேள்விகளை ப்ரெசன்ட் டென்ஸில் உட்காந்து அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் உட்காந்து பேசும்போது அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த கால் பாதம் வந்து அப்படி ஆடிட்டு இருக்கு அப்படின்னா ஷீ இஸ் என்ஜாயிங். ஓகே ஓகே. ஏன் என்ஜாயிங்னா ஏற்கனவே இருந்த பொசிஷனும் அது கம்பேர் பண்ணால் இது எவ்வளோ பெஸ்ட், அதுவும் அது ஒரு காரணம். ஜாலியாக அப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ முடியாதவங்க அத்தனை பேருக்கும் கோபம் வந்து ஒரு சாபம். உங்கள் கோபத்தினுடைய ஆரிஜின் கடந்த காலமாகவோ எதிர்காலமாகவோ அல்லது நிகழ்காலத்தில் ரொம்ப உள்ளே போனதுனாலவோ இருக்கும். இது 3 இல்லாத ஒரு கோபம் சொல்லவே முடியாது உங்களால். அன்னைக்கு நீ என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சிருக்கணும், இதையே 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்க. இப்படிதான் நாம் போய் மாற்றோம். இது நான் சொன்னது ரொம்ப எளிமையான உதாரணம். அந்த சொத்தை வாங்க வேண்டான்னு சொன்னேன். இப்போ இங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? இன்னைக்கு அந்த சொத்தை வாங்கிட்டு 5 தடவை வாரத்தில் போய் கேட்டுட்டு வரேன், பணம் வேணும்னு வரமாட்டேங்குது உனக்கு. இப்போ நான் பேசுன இந்த 3 லைனை 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு பேர் என்ன? அதை கோபமாகவும் பேசுறதுக்கு பேர் என்ன? சரி, அப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல, எனக்கு கோபம் வராதா? வரும். சர்வைவலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வரும். எனக்கும் கோபம் அதே பாஸ்ட் டென்ஸ்லேருந்து, அதே ஃபியூச்சர்லேருந்து, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேருந்து தான் வரும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் போய் இப்போ ஏன்டா இதை யோசித்தேன்னு நான் எவ்வளவு குயிக்காக ப்ரெசண்ட்டுக்கு வரேனோ அப்போ கோபம் அரெஸ்ட் ஆயிரும். அப்போ கோபப்படுறது தப்பில்லை, கோபத்திலிருந்து வெளியில் குயிக்காக வர தெரியலன்னா தான் தப்பு. அப்புறம் நாள்பட்ட கோபம் இருக்குல்ல, 20 வருஷமாக எனக்கு கோபம் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். 20 வருஷம் கோபங்க அப்படி சொல்லவே மாட்டோம். 20 வருஷ பகையாயிரும். அப்போ நாள்பட்ட கோபத்தினுடைய அதிகபட்ச பிரச்சனை என்னன்னா வன்மம். நம்ம கோபம் இருக்கலாமா? இருக்கலாம். ஷார்ட்டாக இருந்தால் அழகு. ஷார்ட்னா ஒரு 4 செகண்ட், 10 நிமிஷம், 5 நிமிஷம் போயிடணும். ஏங்க சீக்கிரம் வாங்கினா ஏங்க சீக்கிரம் இல்லை, சரி வாங்க உட்காரு சாப்பிடு, அது அழகு. நானும் கல்யாண நாளில் ஆனதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னா மட்டும் வரமாட்டீங்க. அப்படின்னா உங்கள் கால் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சேருக்கு போயாச்சு. இப்போ அவர் கல்யாணம் பண்ணும்போதே உன்ட்ட சொன்னேன், நான் இருக்கிற தொழிலுக்கு இது சரியாக வராது, எதிர்காலத்தை சொல்கிறாரு அவர். இப்போ உங்கள் கால் எதிர்காலத்துக்கு வரும்.
இந்த விஷயத்த ஒரு 15 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா இன்னொரு சேரில் கொண்டு போய் காலை வைக்கணும். இப்படி ஏன் இது எனக்கு புரியல. இது மனிதர்களுக்கு வந்து அது ஒரு சுகமாக இருக்குது. நானும் இந்த மாதிரியான விஷயங்களை என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் புரிதல் இல்லாதப்ப நிறைய செஞ்சுருக்கேன். அதாவது 3 காலங்கள்லையும் போய் நம்மளை இருத்தி பேசி அப்படின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா அவ்வளவும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் நிகழ்காலத்துக்கு தான் வரோம். சரி விடு, இதை எவ்வளோ தான் பேசுறது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்களா இல்லையா? அது என்னது அது? சரி விடு அப்படின்னா எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சார் காரணத்தோட கோவப்படுவாங்கல்ல, ஏன்னா நான் சொல்ற காரணம் கரெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கோவத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்கள் ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய அத்தனை விஷயங்களும் வந்து அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு வருவார். அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் மனிதர்கள். அப்பப்போ அவங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை அவங்க செய்வாங்க. நேற்று அவங்க சொன்ன நியாயம் இன்னைக்கு மாறி இருக்கும், வேற அவங்க அதை மாற்றிக்குவாங்க. இல்லைங்க, நான் வந்து செருப்பு போட்டுட்டு தான் வாழ்க்கையை வந்து எப்பவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு நினச்சேங்க. கூகுளில் வேலை கிடச்சிது. அது இங்கே வந்து நம்ம ஷூ தாங்க போடணும். அதாவது நம்ம ஊரில் செருப்பு போடுறோம் இல்லைங்க, அது வந்து இங்கே ஷூ போடுறதுக்கு சமங்க. ஷூலேயே ரொம்ப சிம்பிளான ஷூ நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு அந்த ஒரு நியாயத்தை அவங்க வச்சுக்குவாங்க. ஆனால் சார் மனநிலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால அனுபவங்களை கொண்டு இந்த காலத்தில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட கோவப்படுறவங்க உண்டு இல்லை சார். அப்போ அந்த கோவத்தை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்? அது வந்து ரொம்ப மோசமான கோவம் எடுத்துக்கலாமா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது மறுபடியும் நடக்கக்கூடாது, அதனால நான் வந்து உனக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறேன், அதனால வந்து கொஞ்சம் கோபப்படுறேன் அப்படின்றத வந்து இந்த உலகத்தில் சொந்த அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, பெரியப்பா மாமா சித்தப்பா, இந்த உறவுகளில் இருந்து தான் எனக்கு ஒன்று தெரியும், அது உனக்கு நடந்துடக்கூடாது அதனால் சொல்கிறேன்றது நடக்கும். அல்லது நட்பு, அல்லது மென்டாரிங். நம்ம யாரையோ ரொம்ப முக்கியமானவன் நினைக்கிறவரை நமக்கு சொல்லுவார். இப்போ இதை கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இதை கேட்க மாட்டேன்றதுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அது வந்து 10 வருஷம் கழித்து அவங்க அப்போவே சொன்னது சரிதான் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்போவே சொன்னது சரின்றது அர்த்தம் இல்லை. அப்போ எனக்கு அந்த புரிதல் இல்லைன்னும் போது மேபி அவங்க வேறு மாதிரி முயற்சி பண்ணியிருக்கணும், அல்லது நான் வேறு மாதிரி புரிஞ்சிருக்கணும். ரெண்டும் இல்லை அப்படின்றது உலகம் இருக்கிறவரை மனிதர்கள்ட்ட நடக்கும். இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன். உங்கள் ஃபாதர் சொல்கிறத இப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்க, 10 வருஷம் கழித்து அவர் சொன்னது கரெக்ட் தான் நினைப்பீங்க. இப்போ ஃபாதருக்கு என்ன தோணும்? நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்க வேண்டியது தானேன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸில் போனீங்கன்னா அவங்க ஃபாதர் சொன்னதை இவர் கேட்டிருக்க மாட்டார். சரி, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் போனால் அவங்க ஃபாதர் சொன்னதை இவர் கேட்டிருக்க மாட்டார். அந்தந்த வயதில் கேட்க முடியாதப்போ தான் அதை லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முயற்சி பண்ணுறோம். நமக்கு ஒன்று தெரிஞ்சிட்டது, நாம் அதை சொல்கிறோம், அதை எல்லாரும் கேட்டாகணும். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியே செய்கிறோம், இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், இதெல்லாம் அனுபவம்னு வச்சுக்குவோம். இந்த கேட்குறவங்க எல்லாம் இதை எடுத்து மாறணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுன்னு நான் நினச்சிட்டா நான் கோபத்திலேருந்து வெளில வந்துடுவேன். சொல்கிறேன், சரியாக வந்தால் எடுத்துங்க, சரியாக வரலன்னா விடுங்க அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு. ஏங்க எத்தனை எபிசோடில் இதை பேசியிருக்கேன் தெரில, இன்னும் எத்தனை எபிசோடு தான் நான் உங்களுக்கு பேசுறதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கோபத்தினுடைய உச்சம். அதாவது எனக்கு தெரியுது உனக்கு தெரியல, நான் சொல்கிறத கேள் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தால் ராமாயணம் ஏன் வந்துச்சு, மகாபாரதம் ஏன் வந்துச்சு, ஜீசஸை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? அவங்களுக்கு தெரியாதா? யாரோ சொல்லியிருப்பாங்கள்ல, இப்போ ஐயோ இதை செய்யாதையா. அந்த டைமில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லியிருப்பார்ல, இது தப்பு செய்யாத. அந்த மன்னனுக்கு சொல்லியிருப்பார். இயேசு சிலுவையில் அறையும் போது அந்த மன்னருக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்காது, பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார் இது தப்பு, கொஞ்சம் யோசிச்சு செய்யுன்னு. அதையும் கேட்கல. அப்படின்னா என்னென்னா மனித ஜென்மம்னு ஒன்று இருக்கிறவரை சொல்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும், கேட்குறதும் நடக்கும், உடனே கேட்குறது லேட்டாக, கேட்கவே மாட்டேன் அதுவும் நடக்கும். அப்படின்ற புரிதல் இருந்தால் கோபம் வராது. சார் இப்போ கோவத்தில் இன்னொரு அம்சம் வந்து என்னன்னா சார், இப்போ வீட்டில் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் இருக்கவங்க பெரிய மனிதர் வந்து அடிக்கடி கோவப்படுறவராக இருப்பார். அந்த கோபம் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அவங்க மேலே ஒரு மரியாதையை வச்சுருப்பாங்க.
ஆனா அந்த கோபத்தின் காரணமாக அது லேட்டரா வந்து பயமா மாறும். அவர் எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு பயமோ தயக்கமோ அவங்கள்ட்ட இருக்கும் அந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க வீட்டுல பெரிய ஆள் வந்து எது சொன்னாலும் கோவப்படுறாரு அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். அப்போ இது இன்னொரு வகையான ஒரு பாதிப்பு வந்து அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும். இப்போ அந்த கோபத்தை வந்து அவர் எப்படி புரிஞ்சு இது பண்ணணும், இவங்க அந்த பயத்தை வந்து எப்படி வந்து குறைச்சிக்கலாம் சார்? பொதுவா கோவப்படுறவங்க இன்செக்யூர்டு, கோபத்தை ரொம்ப குறைவா படுறவங்க செக்யூர்டு. என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஐயோ ஏதாவது நடந்துருமே அப்படின்றவங்க தான் டக்குன்னு கோவப்படுறது. அப்போ இன்செக்யூரிட்டி தான் அவரோட பிரச்சனை, கோபம் இல்லை. ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுதான் பிரச்சனை. என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு நகர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு வரும். இப்போது நான் பேசினேன்ல, அந்த அம்மா வந்து அந்த சேரு, கால், கை, அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஸோ அவங்களால அது முடிஞ்சது. ஆனாலும் அது முடியாது. நான் வேணும்னு தான் டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். அந்த பொசிஷனே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்னு சொன்னேன். அந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்க கணவரை வந்து இவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அந்த ஃபோட்டோவை தான் அவங்க ஸ்க்ரீன் சேவராக வச்சுருக்காங்க. ஃபோன் அப்படி ஆன் பண்ணதும் சிரிப்பு வந்துடும். ஏன்னா அது கன்றாவே இருக்கும். அது முகம்லாம் விகாரமாக, ஏன்னா அப்படி இருக்க முடியாது. உங்களால் யோசிக்க முடியுதா? உங்களுக்கு பக்கத்தில் பேரலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சேரு, முன்னாடி ஒரு சேரு, பின்னாடி ஒரு சேரு, உங்கள் கையோ காலோ இந்த மூணுத்துலேயும் தொட்டுக்கிட்டு இருக்கும். அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? டோட்டலாக குப்புறப்படுத்தி தொடவும் முடியாது, டோட்டலாக ரிவர்ஸ்லேயும் பண்ண முடியாது. அப்போ செமி பாதி அந்த பக்கம், செமி பாதி இந்த பக்கம், ஒரு மாதிரி உடம்பை திருப்பி அப்படி தான் இருக்க முடியும். அப்படி தான் கோவப்படும் போது நம்ம இருக்கோம். நம்ம முகம்லாம் அப்படி தான் இருக்குது. இவ்வளவு பேசினாலும் நாளை காலையில் எனக்கு கோவம் வராதா? வரும். ஆனால் அந்த கோபத்திலிருந்து வெளியில் வர்றது ரொம்ப வேகமாக நடக்கும். அவங்களுக்கு நான் ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணேன். அதை வந்து இங்கே பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நவ், NOW. இந்த நவுக்கு ஒரு பவர் இருக்குன்னே நமக்கு இன்னும் தெரியல. எக்கார்ட் டோலேன்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் வந்து நவீன ஜீசஸ்ன்றாங்க. இப்போ இருக்கிற ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க அவரை. அவர் அந்த அந்த புக்கோட சாராம்சம் ஒரு ஒற்றை வரியில் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அந்த ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் நான் பவர் ஆஃப் நவுல இருக்கேன். அந்த ஒரு செகண்டோட அந்த எண்ணமும் முடிஞ்சிருச்சு. அப்போ அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, கோவப்பட்டோம், முடிஞ்சிருச்சு. இங்கே வா, இப்போ வா. அது ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு 2013 எனக்கு கல்யாணம் ஆகும்போது தாலியை எடுத்து கொடுக்குறப்பவே சொன்னேங்க அப்படின்னு ஒருத்தங்களால் 2025 அப்படியே வாழ முடியுதுன்னா இது எவ்வளோ பெரிய முறை. அதாவது 12 வருஷம் கழித்து வந்து 12 வருடம் பின்னாடி போய் அங்கே நடந்ததை அப்படியே உங்களால் செஞ்சு காட்ட முடியுது அப்படின்னா பேச முடியும். அதே வார்த்தை, அதே டோன், அதே. இப்போ பக்கத்தில் அவர் அது முடிஞ்சு போச்சு, அதை விட அப்படின்றார். அப்படின்னா என்ன? அவர் வந்துட்டார் இங்கே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, கூட தான் இருக்கீங்க, ஆனால் இங்கே இல்லை. அதுதான் அந்த சேரில் காலை வச்சுட்டு இருக்கு. இப்படி ஒருத்தவங்க கூட எப்படி வாழறது? ரைட் சார். ஸோ அந்த பவர் ஆஃப் நவோட இந்த எபிசோட முடிக்கிறோம் சார். நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.